மேஷ ராசிக்கு இந்த 2025 எப்படி இருக்கும் சார்? மேஷ ராசிக்காரங்க தன்னம்பிக்கை நிறைஞ்சவங்க. எந்த ஒரு ஃபீல்டுலேயும் அவங்களுக்கு தானாக உழைச்சிக்கிட்டு முன்னுக்கு வரக்கூடியவங்க. ஒரு சுறுசுறுப்பு, ஒரு வேகம், அப்படிப்பட்ட இயற்கையிலேயே இப்படி வேகம் இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்களுக்கு அந்த ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் வரார். ஒரு பெரிய யோகம் என்ன கேட்டிங்கன்னா, சரராசியில் வரக்கூடிய செவ்வாய் நல்ல கார் வாங்குகிற யோகத்தை கொடுப்பார். 2 வீலர் வாங்கணும் ஒரு யங்ஸ்டர் நினைக்கிறாரு, ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறாங்க, அதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இந்த வருஷம் உண்டு. இவங்களுக்கு என்ன ஒரு நல்ல விஷயம் நடக்குதா, 2வது ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். குரு பகவானுக்கு காசு பணம் கொடுக்குறவர் அவர் தான். அவரே உட்கார்ந்துருக்காரு, இவங்களுக்கு பக்கா பலமாக இருக்காரு போது நல்ல காசு பணம் இருக்கும் பாருங்க. அப்படி ஒரு சூப்பரான நிகழ்வு இந்த வருஷம் இருக்குது. ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு பண வருமானம் வேணுமோ அது வந்துடும். இவங்களுக்கு பாக்கியாதிபதியும் அந்த குரு பகவான் தான். அவர் மே மாதம் டிரான்சிட் ஆகிறாரு மிதுன ராசிக்கு. அப்படி அவர் போன பிறகு பார்த்தீங்கன்னா ஃபாரின் போகிற யோகம் நிறையவே இருக்குவார். நல்ல புகழ் வரக்கூடிய யோகம் மேஷராசிக்காரங்களுக்கு வரும். அவங்க எந்த ஒரு காரியம் செய்தாலும் அந்த காரியத்தில் நல்ல புகழோடு இருக்க போகிறாங்க. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டே அன்றைக்கி அந்த மெர்க்குரி இவங்களுடைய தனுசு ராசியில் போய் உட்கார்றதுனால இவங்களுக்கு கல்வியில் நிபுணத்துவங்கிறாங்க. எந்த ஃபீல்டு படிக்கிறாங்களோ அந்த ஃபீல்டில் ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய யோகம். அந்த கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம், நல்ல வளர்ச்சியை நோக்கி 2025 அவங்களுக்கு இருக்க போகுது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அரசியல்வாதிகள், மேஷராசியை சேர்ந்த அரசியல்வாதிகள் நல்ல புகழ் பெறுவார்கள். அரசு அதிகாரிகள் அவங்களுக்கு பதவி உயர்வு இது கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. லாபத்தில் சனி சுக்கிரன் இருக்கிறது ஒரு பெரிய உற்சாகமான விஷயம். சனியும் சுக்கிரனும் பொதுவாக ஜாதகத்தில் சேர்ந்தாலே நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம், செல்வ செழிப்பு அதிகரிக்கும்னு. இவங்களுக்கு லாபத்தில் சனி சுக்கிரன் சேர்க்கை இந்த ஆண்டு நல்ல வகையில் உங்களுக்கு செல்வ செழிப்போடு இருக்க போகிறீங்க மேஷராசிக்காரங்க. அப்போ சூப்பராக இருக்குது. எந்த வகையில் நாங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ஹெல்த்தை பாருங்கள். 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார், ஹெல்த்தை பார்த்துக்கிடணும். அதே கேது பகவான் மே மாதம் டிரான்சிட் ஆகி 5th ஸ்தானத்துக்கு போகிறாரு. ஃப்ரெண்ட்ஷிப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத சில பழக்க வழக்கங்கள் நண்பர்களால் ஏற்படும், அதில் கவனமாக இருந்துக்கணும். யாரை வழிபட்டால் இந்த ஆண்டு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதி பெருமாளை வழிபடணும். முடிந்தால் நடந்து போய் வழிபடணும். அப்படி வழிபட்டுட்டு வரும்போது பெரிய வளர்ச்சி மேஷராசிக்காரங்க இந்த ஆண்டு பெறப்போகிறாங்க. இந்த 2025ஆம் ஆண்டு உங்கள் அனைவருக்கும் எல்லா நற்பலன்களையும் வாரி வழங்கணும்னு அந்த தெய்வத்திட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் 2025ஆம் வருஷம் பொது பலன்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஆண்டு ரியல் எஸ்டேட் துறையில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனில் ஒரு பெரிய மாற்றத்தை அரசு கொண்டு வரக்கூடிய அமைப்பு இருக்கும். மக்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பொருள் வாங்கக்கூடிய திறன் அவங்களுக்கு இருக்கும். ஃபினான்ஷியல் ஃப்ளோவும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் இந்த வருஷம் நல்லா இருக்கக்கூடிய விஷயம். சூரியன் சந்திரன்கிற 2 கிரகங்கள் பேருமா ஒளி கிரகங்கள் பேர். சூரியன் சந்திரன் எங்கே இருக்குது? வானத்தில் இருக்குது இல்லையா? அதனால் வானியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உலகம் நிறைய சாதிக்கும். இப்போ விண்வெளி சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகளில் இந்தியாவும் முன் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வருஷமாக இந்த வருஷம் இருக்க போகுது. பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தைரியம், எந்த ஃபீல்டில் இருக்காங்களோ அந்த ஃபீல்டில் ஒரு பெரிய அளவுக்கு அச்சீவ் பண்ணக்கூடிய யோகம், இதெல்லாம் பெண்களுக்கு வருது. குழந்தை பிறப்பு இந்த ஆண்டு கொஞ்சம் குறையும். உலக அளவிலேயே குழந்தை பிறப்பு குறையும். எதில் மக்கள் கவனமாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சி ஆக போகுது. இந்த வருஷம் 3 கிரகங்களுடைய பயிற்சி இருக்குது. ஒன்று சனி பயிற்சி. மார்ச் 29ஆம் தேதி நைட்டு 11 மணி 1 நிமிஷத்துக்கு சனி பகவான் பயிற்சி அடைகிறார். சனி பயிற்சின்னு சொன்ன உடனே நமக்கு அதோடைய தாக்கம் தெரியும். 2வது குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி பயிற்சி அடைகிறார். ராகுக்கு இது பயிற்சி வருது, அது மே மாதம் 18ஆம் தேதி. இந்த 3 பயிற்சிகளை வச்சு பார்க்கும்போது இந்த மே மாதம் வரைக்கும், அதாவது மார்ச் மாதம் சனி பகவான் பயிற்சி அடைஞ்சதுலேருந்து மே மாதம் ராகு கேது பயிற்சி வரைக்கும் இருக்கக்கூடிய 50 டேஸ் வச்சுக்கோங்களேன். இதில் இந்த சனி ராகுவுடைய சேர்க்கை இருக்குது. இது கடுமையான இயற்கை பாதிப்புகளை, அது அதிக மழை பொழிவாக இருக்கலாம், இல்லை மழை இல்லாத வறட்சியாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது இயற்கை பாதிப்புகளாக இருக்கலாம், பூகம்பங்களாக இருக்கலாம். இப்படி இயற்கை பாதிப்புகள் அதிகரிக்கக்கூடிய வருஷம்தான் இந்த வருஷம். ரொம்ப நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு பஞ்சநாதன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார். நிலநடுக்கம் வந்திருக்குமே வருதுன்னு, நிலநடுக்கங்கள் வரும், நல்லா இருக்குன்னு பொதுவாக வாழ்த்துறோம். ஆனால் இந்த ஆண்டு நிலநடுக்கங்களோ இயற்கை சீற்றங்களோ அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் மக்களுடைய வாழ்க்கையில் வாங்கும் திறன் கூடுதே, அந்த வகையில் இந்த ஆண்டு நல்லாயிருக்கும்.